மக்களவைத் தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறும்? இந்தியா கூட்டணிக்கு எதிர்காலம் இருக்கா? பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பாரா? ஒருவேளை பாஜக கூட்டணி தோல்வி அடைந்தால் ஆட்சி மாற்றம் சுமூகமா இருக்குமா? சுமூகம்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதிர்க்கட்சிகளுக்கு ஆட்சி போகாம எமர்ஜென்சி மாதிரியான நிலை வருமா? இப்படியான பல கேள்விகள் அரசியல் தளங்களில் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். திஸ் இஸ் எம்எஸ்வி. இப்போ நடக்கிற மக்களவை தேர்தலோட முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளிவரும். இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லுமா அல்லது எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வெல்லுமா என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. பல்வேறு சர்வேக்கள் பாஜக கூட்டணிக்கு தான் ஆதரவாக கருத்து தெரிவித்தாலும் கள நிலவரம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னே நமக்கு தெரியுது. பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர வாய்ப்பு இருந்தாலும் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் நல்லா கவனிச்சாலே தெரியும், பாஜகவில் மோடி அமித்ஷாவை தவிர வேறு எந்த தலைவர்களும் பிரச்சாரத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆர்எஸ்எஸோட பங்கு. கடந்த சில தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவ்வளவு விவேகமாக பிரச்சார வேலைகளில் ஈடுபட்ட அந்த ஆர்எஸ்எஸ் நடக்கிற மக்களவை தேர்தலில் பெருசாக ஈடுபாடு காட்டலை. ஆர்எஸ்எஸில் பல்வேறு பிரிவு இருக்குது. அதில் வாக்கு அரசியல் பிரிவு தான் பாஜக. பாஜகவில் என்ன நடக்கணும், எது நடக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்களை ஆர்எஸ்எஸ் தான் முடிவெடுக்கும். ஆனால் மோடி மற்றும் அமித்ஷா கூட்டணி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தை தாண்டி செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. மோடி மீண்டும் பிரதமர் ஆனார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்ற மூலமே செயலற்று போகிற நிலை ஏற்படலாம் அப்படின்னு சிலர் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் நினச்சா எப்போ வேணாலும் மோடியை கீழே இறக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே வேளை மோடியோட அசுர வளர்ச்சியை ஆர்எஸ்எஸ் விரும்பலை. மோடி மீண்டும் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்க்கு நல்லது இல்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரங்களே நினைக்கிறாங்களோ அப்படிங்கிறது அவங்களோட சில நடவடிக்கைகளை வச்சு நம்மளால் யூகிக்க முடியுது. பல ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை ருசித்த மோடி தோல்வியை விரும்பவே மாட்டார். ஒருவேளை தோற்றால் எதிர்க்கட்சிகள் அவரை கைது செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அதனால் ஒருவேளை பாஜக தோல்வி அடைந்தால் அதிகார மாற்றம் இயல்பாக நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. இதுக்கு அவங்க ரெண்டு விஷயத்த உதாரணமாக சொல்கிறாங்க. ஒன்று, இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணதும், இன்னொன்று ட்ரம்ப்போட விஷயத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சினா என்ன, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 1971 மக்களவை தேர்தலில் இந்திரா காந்தியால் தோற்கடிக்கப்பட்ட ராஜ் நரேன் அப்படிங்கிறவர் அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. தேர்தலுக்காக அரசு இயந்திரங்களை இந்திரா காந்தி பயன்படுத்தி இருக்காங்க, இது ஒரு மோசடி அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன் பால் சின்ஹா இந்த வழக்கில் இந்திரா காந்தியை குற்றவாளியாக அறிவித்தார். மேலும் நீதிமன்றம் அத்தொகுதியில் அவரது வெற்றி செல்லாது எனவும் அவர் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும் என அறிவித்தார். இது 1975 ஜூன் 12 அறிவிக்கப்பட்டது. இதை ஒட்டி தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், அரசாங்க தொழிலாளர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இந்த நேரத்தில் அரசு பணியாளர்களோட இந்த போராட்டம் ஜனநாயகத்தை நிலைக்குலைய வைக்கும் அப்படின்னு எமர்ஜென்சியை அமல்படுத்த அன்றைய குடியரசுத் தலைவருக்கு இந்திரா காந்தி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. அதை ஒட்டி ஜூன் 25, 1975ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. இன்னொரு விஷயம், மோடி மாதிரியே அமெரிக்காவில் ஒரு வலதுசாரி தலைவர் தான் டொனால்டு ட்ரம்ப். கடந்த அதிபர் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சு ஜோ பைடன் அதிபராக பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் அந்த வெற்றியை செல்லாது எனவும் வெள்ளை மாளிகையை நோக்கி போராட்டம் பண்ணாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை உலகளவில் ஏற்படுத்துச்சு. அதை ஒட்டி கலவரமும் துப்பாக்கி சூடும் பல நடந்துச்சு. அதை எல்லாருமே நம்ம பார்த்தோம். இப்படி இந்த ரெண்டு சம்பவங்களை உதாரணமாக காட்டி மோடியும் ஒருவேளை தோற்றால் இப்படியான ஒரு செய்கையில் ஈடுபடுவாரோ அப்படின்னு சிலர் சந்தேகம் எழுப்புறாங்க.
இந்த சந்தேகங்களுக்கு அவங்க வைக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, முப்படைகளுக்கும் சேர்ந்த ஒரே தளபதி அப்படிங்கிறது. 2019 முப்படைகளுக்கும் ஒரே தளபதி நியமிக்கப்பட்டார். ஆக்சுவலி காமராஜர் ஒரு முறை சொல்லியிருக்காரு, 3 படைகளுக்கும் ஒரே தளபதி என வந்தால் நாட்டில் இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து ஒரே நைட்டில் பிரதமரையே வீட்டுக்காவலில் வைக்க முடியும், இது பெரிய ஆபத்து அப்படின்னு காமராஜர் ஒரு முறை எச்சரிச்சிருக்கார். இது பாசிபிளா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானில் இது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். இப்படியான இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி விஷயம், ட்ரம்ப் விஷயம், 3 படைகளுக்கும் சேர்ந்த ஒரே தளபதி அப்படிங்கிற புள்ளியை வச்சு மோடி அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருவாரோ ஒருவேளை அவர் தோற்றால் அப்படின்னு சிலர் சந்தேகம் எழுப்புறாங்க. ஆனால் அவர் அப்படியான ஒரு செயலில் ஈடுபட மாட்டார் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஜூன் 4க்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.